குன்னூர் கோட்டம் சிம்ஸ்பாக் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள 33/11 கேவி துணைமின் நிலையத்தினை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் காணொலி வாயிலாக தொடங்கி வைக்கப்பட்ட விழாவினை குன்னூரில் சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்து பேசுகையில், சுமார் 9,700 வீட்டுமின் நுகர்வோர்களுக்கும் சுமார் 1,900 வணிக மின் நுகர்வோர்களுக்கும் மேலும் சுமார் 300 தொழிற்சாலைகள் மின் நுகர்வோர்களுக்கும் தடையில்லா மின்சாரம் வருங்காலத்தில் தொடர்ந்து கொடுக்க இயலும் என்றும், மின் பாதைகள் மூலம் குன்னூர் நகரம் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் மின்சாரம் வழங்கப்படுகிறது என்றும், இந்த துணை மின் நிலையத்தின் மூலமாக குன்னூர் நகரம், சிம்ஸ்பாக், புரூக்லேட்டஸ், வண்ணாரப்பேட்டை, பெட்போர்டு, சின்ன குறும்பாடி, பெரிய குறும்பாடி, பாஸ்டர் இன்ஸ்டிடியூட் மின்சாரம் வழங்கப்படுகிறது என கூறினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மேற்பார்வை பொறியாளர் வில்வராஜ், செயற்பொறியாளர் ரமேஷ், செயற்பொறியாளர் சிவகுமார், உதகை மற்றும் நகராட்சி தலைவர் வாசிம் ராஜா உட்பட மின்வாரிய அதிகாரிகள், அலுவலர்கள் கலந்து கொண்டனர். ரிஜெக்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு ஃபுட்பாத் இல்லைன்றதுக்காக நிறைய மற்ற மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய துறைகளானாலும் இன்று எல்லா வகையிலுமே முதல்நிலையை எட்டுக்கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையில் இன்னைக்கு இங்கே மொத்தம் இந்த தமிழ்நாட்டில் 1.5 லட்சம் விவசாயிகளுக்கான ஃப்ரீ மின் இணைப்புகள் இந்த 2 ஆண்டு காலத்தில் கொடுக்கப்பட்டது. கடந்த ஆட்சி காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே அங்கே ஒரு 20,000 30,000 கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம இந்த 2.5 வருஷ காலத்தில் சற்று ஏறக்குறைய ஒரு 1,50,000 இணைப்புகள் இப்போ கொடுக்கப்பட்டு வருவது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி 24.99 கோடி, அதாவது 25 கோடி ரூபாய், சற்று ஏறக்குறைய 25 கோடி ரூபாய் செலவில் இந்த ஜெகலா துணை மின் நிலையத்தில் 7 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த கேபிளை பூமிக்கு அடியிலேயே கொண்டு வந்துள்ளது. அந்த ரூரல்களை கொண்டு அது சின்சார் மின்பாதை, பர்லியார் மின்பாதை, பாஸ்டர் இன்ஸ்டியூட் மின்பாதை என்று 3 வகையாக பிரித்து இதனால் குன்னூர் நகரம், சிம்ஸ்பாக், புக்லேண்ட்ஸ், வண்ணாரப்பேட்டை, பெட்ஃபோர்டு, சிங்கார எஸ்டேட், பர்லியார், சின்ன குறும்பாடி, பெரிய குறும்பாடி, புதுக்காடு, மரப்பாலம், பாஸ்டர் இன்ஸ்டியூட் ஆகிய அனைத்து இடங்களுக்கும் இங்கிருந்து இந்த மின் துணை மின் நிலையத்திற்கு மின்சாரம் வழங்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது ஒன்றிய தலைவர் பிரேம்குமார் அவர்களுக்கு நமது சால் அணிவித்து கௌரவிப்பார்.